ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீறி ஆச்சு நட்டு ஷிப்புடன்ல எபிசோட் 41 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்படி வந்தாலே இது நரி தானே. ஒழுங்கா அவனை திருப்பி கொடுத்துரு. அவனுடைய கோபம் இது எழுப்புது. சாஸ்கேவை பத்தி இலக்காரமா பேசாத. அவன் ஒண்ணும் உன்னுடைய அடிமை கிடையாது. அதுவும் என் நண்பனை பத்தி என் முன்னாடியே அப்படி பேசாத. அவன் கோபம் தான் இவளை தட்டி எழுப்புது. நரி கண்ணு முழிச்சிச்சுடா. ஃபோர்த் டைல் வரும்ல இப்போ. கலக்குறியே. ஐக்கோ அடி வாங்க போறடா. அதுதான் திமிரு, நிறைய உயிர் நம்மகிட்ட இருக்கேன்னு மிதப்புல நானும் இவன் அடிக்கிற ஒரு அடிக்கு ஒரு உயிர் போயிடுமேடா. சாசுக்கே இருக்கான்ல தைரியம் போல இருக்கு. ஓ கிட்ட போயிடுவே நீ. அவனே அப்பவே நினைச்சியா? ஒன்னும் சுனடை பாட்டிக்கிட்ட சண்டை போட்ட மாதிரி நினைச்சுன்னு கிட்ட வர்றாரு ஐயா. பார்ப்ப வாயை திறந்ததுக்கே அந்த மாதிரி. குறுக்கு நிக்க புயல் வேகத்துல வரானே, அவ அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். பாவம் புள்ள அடி வந்துச்சு. அவன் சக்ரா என்ன அதை வச்சு மட்டுமே அவன் இவ்வளவு பயங்கரமா தாக்கியிருக்கான். சாதாரணமா நினைச்சு போயிட்டு இருக்கான். இன்னும் ஒரு முதுகு தட்டலான்ட்டு வர்றாரு. போச்சு, தெரியும் அந்த பிரிட்ஜ் இருக்காதுன்னு. கட்டுனா இவன் மயங்கிட்டாளா? சாகுரா ஐயோ, இவன் வேற அப்படியே நிக்கிறாங்க. காப்பாத்துறா. இவ்வளோ திக்கு கையெல்லாம் அந்த சக்ரா ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கே. அதுவும் தானா செயல்படுற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. இதுதான் எனக்கான சரியான நேரம். ஐயோ சாக்குடா. நான் வந்த மிஷின் ஆரம்பிக்க எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னடா மிஷின்? சாகுரா, உனக்கு கேக்குதா இல்லையா? அவன் மயங்கிட்டா. கீழே விழும்போது தலையில அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ச்சே, இந்த மாதிரி நேரத்திலயா மயங்கி விழணும்? வுட் ஸ்டைல் ஜூட்சு. சூப்பர். சூப்பர். என்னால தாக்கு பிடிக்க முடியலையே. நிஞ்சா ஆர்ட் சூப்பர் பீ ஸ்க்ரோல். அவளை காப்பாத்துறா. சாய், அங்க போய் தூக்குமோ என்னவோ. ஓ பறந்து போய். சாய், அவளை பிடி. பரவாயில்ல. புரியுதா? அட பைத்தியக்காரா. என்ன பண்றான்? எருவு மாடு காப்பாத்துற மாதிரி போயிட்டு விடுறா. அதுக்கு அவன்கிட்டயா சொல்ல வேண்டியதானடா. ஐயோ கடவுளே. மனுஷனடா நீலாம்.
கௌஷிக் வந்தான்ற மாதிரி அவன் பாட்டுக்கு போய் அது சொல்லல எமட்டோ நீயே பார்த்து நான் கிளம்புறேன்னா அது பைத்தியக்காரா கூட அவன் நம்மளை காப்பாற்றலாம் அவன் கற்று கொடுக்கலையாடா பிளாக் ஆப்ஸில். இங்கே இப்போ ஒரு வாரே நடக்கும் போல. ஏய் எக்கடா ஒரு கைய வடிவேல் காமெடி மேல வாகத்துல கை வந்துச்சு எடுத்துக்கலையா நீன்ற மாதிரி. இதுதான் உன்னோட முழு சக்தியா? உனக்கு ஜின்சுருக்கியோட சக்தி கிடைச்சிருந்தும் இவ்வளவுதான் உன்னால பண்ண முடியுமா? நார கிளிக்க போறான் ஒண்ணு. மயங்கிட்டான். வலி இப்பதான் தெரியுது போல லேட்டா. கையை தான் உடைச்சாரு. பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சு வருது. நீ சாஸ்கே மாதிரி இல்ல, அவன் கால் தூசுக்கு கூட சமம். அடுத்த பேட்ச் இப்படி வந்துனே இருந்தா என்ன பண்றது? போத்து வந்துச்சுன்னா அவன் கண்ட்ரோல் இல்லை. அவனே இதுக்கு மேல அவன் இல்லடா. வெடிச்சு அவனுக்கு அந்த வலி கொடுக்கும்ல அது வரும்போதெல்லாம். ஜெராயா சொன்னாரு இப்படி அடிப்பட்டு ஹீல் ஆயிருந்தா அவன் ஆயுசு தான் குறையும். நரிக்கிட்டியா? நான் இப்போ எங்க இருக்கேன்? இது என்ன இடம்? உனக்குள்ளதான். சாசுகே சாஸ்கே சாஸ்கே நில்லு. எண்ணத்துல அதானே இருக்கு. அவன் மூளைக்குள்ள ஃபுல்லா சாஸ்கே மட்டும்தாங்கிறான். அது அவன் அப்படியே முழுக்கடிக்கிற மாதிரி. எங்க போற? நில்லு. இப்படி நினைச்சாலே நரி ஒண்ணு பவர் ஆகும். அவனோட நினைவு இப்போ அப்படியே கம்மியாக வர மாதிரி தான் அது. நரி டேக் ஓவர் எடுத்த மாதிரி இல்லை. இந்த கோவத்துல முழுகிட்டான்னு சொல்லுவாங்களே. வாய்ப்பில்ல. சாஸ்கேவை திரும்ப கூப்பிட்டு வர்றதுக்கான சக்தி என்கிட்ட இல்ல. அப்பவே நான் பலசாலியா இருந்திருந்தா அவனை காப்பாத்திருப்பேன்.
சாஸ்கே அந்த புரட்சி மறுபடியும் தூக்கிட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்பையும் பேத்தெடுத்தாவது உன்னை எப்படியாவது நான் தடுத்து நிறுத்துவேன். உன்னை நான் போக விட மாட்டேன். உனக்குள்ள எவ்வளவு சக்தி இருந்தாலும் உன்னால என் மேல ஒரு சின்ன கீரலை கூட போட முடியாது. அப்போல இருந்து இது மட்டும் மாறவே இல்லை நருட்டோ. இப்ப ஏன் அவனே பலவீனமா நினைக்கிறான்? காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுல்ல, அப்போ எனக்கு அந்த சக்தி இல்லைன்ட்டு அவனை நினச்சான். நானும் பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன் நருட்டோ. நீ ஸ்பெஷலுங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அதுல ஒரே பிரச்சனை, நீ ஏன் அளவுக்கு ஸ்பெஷல் கிடையாது. ஷிடோரி ரசிங்கன் வாங்கிட்டானா முடிஞ்சிருச்சு. நான் எது சொன்னாலும் சாஸ்கே அதை ஏத்துக்க போறதில்ல. நான் அதுதான் இருக்கிற இந்த இப்பயே நிலைமையில இதை பத்தி அவன் என்ன மதிக்க கூட மாட்டான். வாழ்க்கையில பலசாலி ஆகிறதுக்காக நான் எதையும் செய்யணும். சாஸ்கேவை காப்பாத்தி ஆகணும். அவனுக்குள்ள நினைவு இதுதானே மெயின். சாஸ்கே அப்புறம் இவன் வந்து ஓகே அவனு இதுதானே அவனு மெயினாக இருக்குது. அந்த உணர்வுலாம் வருது. எங்க ரெண்டு பேருடைய நட்புக்கும் அர்த்தம் இல்லாம போயிடக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற உறவு முறிஞ்சு போக விட மாட்டேன் சாஸ்கே. அப்படி நடக்க கூடாது. இது நரிக்கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதா, அதனால கேட்குறேன். என்னடா எப்பவும் உன்னை நீ தானே நம்புவ. போச்சு போச்சு. நரிக்கிட்ட போய் சரண்டர் ஆகிறேன். இந்த கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இல்லாதனால தான் நடக்குது. இதுதான் பெருசு சொல்லிச்சு. ஐயோ சின்ன போகுது. ரத்தம் எல்லாம் அப்படியே உடம்பே எரியும் போல. அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்னமோ வினோதமா நடக்குதுன்னு மட்டும் புரியுது. உனக்கு ஆப்பு ரெடியா எனக்கு. சாகுரா கண்ணு மொழி. ஹே கேக்குதா? முடிச்சிட்டாளா? ஓகேவா? நீ நல்லா தானே இருக்க? நல்லா தான் இருக்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. உண்மையாவா? கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன்.
இங்க என்ன நடந்துச்சு? நருட்டோ தான் பண்ணா. சாக்குரா தான் அப்படி பொழப்பா. நீ நருட்டோ அதை பண்ணுறான். இதனாலதான் இவனை தேடி வந்துகிட்டு இருக்காங்களா? என்ன தம்பி என்னாச்சு? இந்த ஜின்சுருக்கியோடைய சக்திக்கு ஈடு இணையே இல்ல. எங்க அவன்? அவன் எப்போ அந்த பக்கம் போயிட்டான். ஒரோச்சி மாறுவ துரத்துக்கிட்ட அவன் பின்னாடியே போயிட்டான். என்னடா இங்க நருட்டோ மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலானவனா இருப்பான். ஜாலியாக பார்த்தேன், பறந்துன்னு வேடிக்கை பார்த்துனுக்கிறேன். அந்த புகை எங்க இருந்து வருது? இங்கே வரைக்கும் தெரியுது. எனக்கு என்னமோ இது கொஞ்சம் கூட சரியா படல. உட்லோர் ஜூட்சு. உன்னதான் நம்பி இருக்க, கவலையே வேண்டாம். ஓ, செம்மையா இருக்கே இது. ஃபோனே உட்டும் பண்ணிட்டு போகுது. எப்படி காடு இருக்காது போல இன்னைக்கு. Woodstein, domed wall jutsu. சூறாவளி அடிச்சு எல்லாம் பறக்கிற மாதிரி. நாருட்டோ பாவம், அவனால தாங்கவே முடியல. இவ்வளோ பவர் அவனால எப்படி அது இது பண்ண முடியும்? இந்த பையன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ன ஆச்சரியமாவும் பண்ற? என் கவனத்தை இங்க வந்து யோகா பண்ணுகிற. க்ளோன் எப்படி வீட்டுல யூஸ் பண்ணுது புரியலையே. அதனால ஐயா நீங்க எமோட்டை ரொம்ப ஸ்லோவாகிறீங்க. இந்த க்ளோனு போய் அந்த ஸ்டீல் இது வைக்கும் போல இருக்கு. ஸ்டீல் பண்ணுமா என்னவோ. இதுக்கு மேலே அது வேலைக்கு ஆகுமானே எனக்கு தெரியல. கஷ்டம்தான். கிட்டே நெருங்க விடாது இதுக்கு மேலே. போச்சுரா. ஓ ஃபுல்லா நரோட்டோவே இல்லை சுத்தமா. இதான் நரி உருவமா? இந்த எபிசோடு ஃபயருங்க, நெருப்புனா என்னன்ற மாதிரி காமிக்கிறாங்க. எனக்கு புரியல நருட்டோ எப்படி இதை தாங்குறான், இவ்வளோ பவர்ன்றது தெரியல. பெருசு அப்பயே சொல்லிச்சு, அது வரப்போ அவனுடைய ஸ்கின்லாம் பயங்கர டேமேஜ் ஆகுது, நிறைய இடத்துல ப்ளீடிங் ஆகுது அப்படின்றது. அது இப்போ தான் புரியுது. உடம்பே தோலியே எரிச்சு அப்படியே என்ன சொல்கிறது ஃபுல்லாக அது டேக் ஓவர் எடுக்கிறப்போ அதுவாக மாறுது. நெருப்பு தான், அது நெருப்பு குழம்பு மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ உடம்பே எரிச்சு தான் அது வெளியே வருதுன்னா எவ்வளோ டேமேஜ் ஆகும் அவனுக்கு. இவ்வளவும் திரும்ப அது ஹீல் பண்ணாலும் அவனுக்கு எவ்வளோ இதனால் பாதிப்பு இருக்குன்றதும் புரியுது. ஸோ இது கண்டிப்பாக என்னோட ஆயுஸ் குறைக்கும் தான். எப்படி சொன்னாடே பாட்டி கிளாசிக் நடந்துச்சு, அந்த மாதிரி ஒரு உயிர் குறையுது, அதுக்கு நம்ம எஃபெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அவனோட ஆயுஸ் குறையுன்ற மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ நருட்டோவும் அவனோட ஆயுஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் வரான். அவன் கோவத்தினால இவ்வளோ கோவம் படுறதுனால தான். ஏன்னா அது காட்டுறதே தெரிஞ்சிச்சு, அவன் கோவப்பட நரி எழுது அப்படியே தண்ணியில் முழுகிற மாதிரி அது டேக் ஓவர் எடுத்துக்கிறது. இது எல்லாமே வந்து அவனுடைய அந்த உள்ளுணர்வு தான். உள்ளுணர்வுனா இருக்கிறது ரெண்டே விஷயந்தான், ஒன்று சாஸ்கே ஒன்று ஒக்காகே ஆகணும். இது ரெண்டு தான். இது ரெண்டும் அவன் கோபமாக சேர்றது தான் அந்த ஒரு இதுவே, அந்த உணர்ச்சி அது எடுத்துக்கிட்ட மாதிரி தான். எனக்கு அதான் அந்த ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்போ நிறைய வந்து கோவத்துக்கு மட்டும் சும்மா வெளியே வருதா, இல்லை நிறையக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கா? ஏன்னா வந்து இப்போ நான் சாஸ்கேக்கு இது ஆகுது, ஒருத்தர் இதில் இருக்கான், நம்ம இப்போ இறங்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய வர மாதிரியே இருக்குங்க ஒவ்வொரு கட்டத்தில் பார்க்கும்போது. ஸோ நிறைக்கும் ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கா என்னன்றது எனக்கு தெரியல. அது எனக்கு அப்படி தோணலை. இது நட்டோட கோவத்தை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு சாஸ்கே
உணரணும்னு இல்லை ஒன்றும் அவசியம் இப்போ இல்லை. கோவத்துக்குன்னு வர மாதிரி தெரியல. இப்போ நருட்டோ வந்து ஏதோ ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் போதோ ஒன்று இறங்கும் போதோ இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு அது இறங்குற மாதிரியே எனக்கு அது தோணுது. அதாவது அதனால இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு மனுஷன் வந்து கோவப்படுறான்னாலே அவனை வந்து என்ன அவன் நம்பிக்கை இழக்கிறான்ற மாதிரி தான். கோவம் எங்கே வருது, நான் என்னால் முடியலன்ற ஆத்திரம் வெறி அப்படி வரப்போ தானே வருது. ஸோ அந்த முடியலன்றது அது எடுத்துக்கிற மாதிரி தானே அர்த்தம் அது. இவன் இப்போ முடியலன்றப்போ நம்ம வந்து அடிச்சு போய் என்ன பண்ணுவோம். இப்போ அவன் அந்த உள்ளுணர்வு மனசுக்குள்ளே அது தோன்றப்போ எங்கே இருக்குது, தேடி திரும்ப அதுக்கிட்ட போகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அது ஏன் தோணுச்சுன்னா, இப்போ உரைச்சிமார் உள்ளே போய் பண்ணும்போது நிறைய அந்த கோவத்தை காமிச்சதில்ல. அதனால எனக்கு அந்த டவுட் வந்தது. இப்போ ஓ நீயாடா அப்படி அவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு அப்படின்னு அதுக்கும் அந்த ஃபீலிங் வந்து அந்த கோவத்தை காட்டுது. நீ கெட்டவன், நான் அவனை இது பண்ணுறேன் பாருன்ட்டு நிறைய அது பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இருக்கலாம், அதுக்கும் மேபி இருக்கலாம். தான் இப்போ அவர் சொல்கிற மாதிரி இவன் கோவப்பட அந்த சீல் டேமேஜ் ஆகிட்டே வர மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்பயும் அந்த மாதிரி தான் இவனே அந்த சீல்குள்ளே போகிற மாதிரி. ஸோ இது எப்படின்னு தெரியல, இவன் கோவத்தை எப்படியா கண்ட்ரோல் பண்ணுற உன்னை நீ உன்னுடைய நம்பிக்கை தான்டா எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை ஓட்டின. உனக்கு அந்த நம்பிக்கை போகுது, என்னால் முடியல, என்னால் அவனை காப்பாற்றுறதுக்கு பவர் இல்லை நீ நினைக்க அது டேக் ஓவர் எடுத்துக்குது. அப்போ அவர் தானே ரசா வா நான் தரேன் அப்படின்னு சொல்லி உன்னை அது முழுகடிக்குது. ஸோ நீ தான் உன்னை நம்பணும், இல்லை என்னாலே முடியும். முன்ன எப்படி இந்த கிளாஸில் அப்படி தான் இந்த நிறைய பாவெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு என் பவர் போதும்னு இருந்தேன். அப்படி இருக்கிற வரைக்கும் அது டேக் ஓவரே எடுத்துக்கல. நீ என்னைக்கு வந்து உன்னை நீ நம்பலையோ ஸோ அது டேக் ஓவர் எடுக்குது. அதை நீ என்னைக்கு உணர்றியோ அன்றைக்கி தான் அது வெளியே வராமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஏன் அப்படி நினச்சான்னு ஒரு டவுட் இருந்தது. ஏன் பலவீனமாக நினைக்கிறேன். அப்போது அவன் அப்படி இருந்தால் காப்பாற்ற முடியல, சாசுக்கே போயிட்டான். ஆனால் இப்போ நிறைய வருது, அது அவனுக்கும் ஃபீல் ஆகுது, அதை கண்ட்ரோல் பண்ணவும் பார்க்குறான். அதுக்கப்புறம் அது டேக் ஓவர் எடுத்தாலே ஏதோ ஒரு விஷயம் நடக்க தானே போகுது. அப்படி இருந்தும் நரோட்டோ ஒரே விஷயம் தான், முன்கோவம், வேறு ஒன்றுமே இல்லை, யோசிக்கல. அவனுக்கு வந்து இன்னும் அந்த பொறுமை வரலன்றது காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. காரா மிஷின்லேயும் சரி இங்கேயும் சரி எல்லா மிஷின்லேயுமே அவனுக்கு பொறுமை சுத்தமாக வரல. பவர் கற்றுக்கிட்டான், எல்லாம் இதுவாகிறான், எல்லாம் ஓகே. பட் அந்த பொறுமையும் யோசித்து செயல்படுற சிந்தனையும் அவனுக்கு வரவே இல்லை. அந்த முன்கோவம் தான் அவனை இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கு. அந்த சாய் பண்ணது பயங்கர காண்டாயிடுச்சுங்க. நான் வந்து காப்பாற்றுவேன், அதுக்கு தான் பரவாயில்ல எடுக்கிறான், பரவாயில்லையே இவனும் ஐக்கு லெவல் வேறு லெவலில் இருக்குது, இங்கே தான் உழுவான்னு தெரிஞ்சு பறவை எடுத்து கரெக்டாக வரான்னு நினச்சா கிராஸ் பண்ணி போகிறாங்க. என்னதான் மனுஷன் நீ வந்து பிளாக் ஆப்ஸ்லேருந்து உனக்கு ஒருவே கொடுக்கல, ஓகே பிளாக் ஆப்ஸ் நான் காப்பாற்றுறதுக்கு தானே போகிறாரு. உங்க கூட இருக்க மிஷின் அப்போ இப்படி தான் மிஷின்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா? ஆம்பு பிளாக் ஆப்ஸ்னால் இப்படி தான் இருக்குமா? கூட செத்தாலும் பண்ணாலும் நீங்கள் பாட்டுக்கு அது ஃபோக்கஸ்டாக தான் இருப்பீங்களான்னு தெரியலையா? அப்போ கூட இருக்க காப்பாற்றுறது அந்த எந்த இதுவுமே கிடையாது. இதுதான் அவன் கற்றுத்தாரானா என்ன, அவன் டான்ஸ் ஓடுறவன் இப்படி தான் இப்போ ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கான். எனக்கு அது கூட பரவாயில்ல, நீ பறந்து போகிறது மேலே பறந்து போனால் என்ன கீழே சாக்குரை கிட்ட போய் தான் நீ பறந்து போவிய. அதனால நம்பினேன், சரி இப்போ ஏதோ ஒன்று காப்பாற்றுவான்னு பண்ணால் அவன் பாட்டுக்கு போயிட்டான். அதுதான் எமோட்டக்கு அதே பண்ணல. நீ பாட்டுக்கு மேலே பறந்துருந்தாலாவது அவர் வந்து உஷாராக போய் ஃபஸ்ட்டே காப்பாது. கீழே போனா நீ வர ஏதோ பண்ணுறதா அவர் நினச்சின்னு இருப்பார். இல்லைனா ஒரு வாயை திறந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் அவனை பார்க்கணும், எனக்கு அதான் முக்கியம், நான் அது போகணும், ஏதாவது ஒன்று பண்ண தானே லூஸ். இப்படி ஒருத்தன் வந்து மிஷினில் இருந்தால் மிஷின் நாசமாக தான் போகும். நான் அப்பயே நினச்சேன் சாக்ரட்டா அடி வாங்கியிருக்கான், அவரை மாதிரி பேசுவார், எல்லாம் மனசில் வச்சுட்டு ஏதாவது பண்ணுவானோன்னு உள்ளே அப்படி தோணுச்சு. அதுவும் இருந்தது. ஆனாலும் சரி காப்பாற்றுவான் அப்படின்னு நினச்சேன். டீம்மேட்னா என்ன, ஒருத்தருக்கு எப்படி இருக்குன்னு சுத்தமாக தெரியல அவனுக்கு. இது என்னங்க இது, இப்படி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தா இவன் என்ன வளர்த்துருக்காங்களோ அதுதான் இங்கே நடக்குது. ஸோ இது டான்ஸோ தான் சொல்லணும். இப்படி பண்ணால் என்னடா இருக்குது, வில்லேஜ் என்னடா கனெக்ட் இருக்குது? கூட இருக்க வீரங்களை காப்பாற்றுறது பேர் தான்டா வீரம். நீ பாட்டி மிஷினை மட்டும் முடிச்சிட்டானப்பா சாதிச்சிட்டானா என்ன ஒன்று இருக்குது? கூட இருக்கிறவங்க எல்லாரையும் சாவடிச்சு நீ மிஷின் சக்ஸஸ் பண்ணன்றது வந்து சக்ஸஸே கிடையாது. கபோட்டோ பண்ணது ரொம்ப முட்டாள்தனமாக இருந்தது. அவன் யோசிக்கவே இல்லை பாருங்க. அவன் வந்து தாக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான் நரோட்டோ உரைச்சுமாறன்றதும் இதை பற்றி யோசிக்கலாம். அவன் பாட்டுக்கு வந்து அடிக்க வரான். அது என்னன்னு சொல்றது, சிரிப்பும் வருது, என்னடா பண்ணுறங்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து இந்த கிளாஸில் அந்த மாதிரி குழந்தை நினச்சிக்கிறேன், போய் முதல்ல ஒரு தடுத்தா வாங்கிடுவான் அப்படி நினச்சின்னு போனார் ஐயா. அது இதுக்கு மேலே நரோட்டோ கிட்ட அவன் வாழாட்ட மாட்டான், அவன் வரமாட்டான். தெரியுதுல்ல அவனுக்கு. இப்போ நரோட்டோ உருவத்தில் அவன் இல்லை, ஃபுல்லாக வேற ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சும் அவன் பாருங்க அவ்வளோ விசுவாசமா அவன் எப்படிதான் அது கண்மூடித்தனமா இருக்கான்றதே தெரியல. எல்லாம் நம்ம லார்டு உரைச்சுமார் கொடுக்குற தைரியம் அவர் பார்த்துப்பாரு, எல்லாம் என் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான். மேபி இப்போ சாக்குரா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இந்த நிறையெல்லாம். இனிமேல் சாக்குரா கூட நருட்டோ கிட்ட வச்சு பல பேசலான்னு தெரியல இவ்வளோ பவர் பார்த்ததுக்கப்புறம். ஏன்னா இந்த பிரிட்ஜு உடைக்கிறது, தரை உடைக்கிறது இதெல்லாம் அவள் பண்ணுற வேலை. இன்றைக்கி அதை ஒருத்தன் பண்ணி காமிச்சிட்டான். ஸோ எல்லாருக்குமே அந்த பயம் இருக்குங்க. இப்போது யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு உருவம் சப்போஸ் சாஸ்கேன்னு பேர் சொல்லி இப்போ சாயெல்லாம் பேசுகிறா இல்லையா, இதெல்லாம் அந்த இடத்துல எதனா கோமாய் இந்த மாதிரி ஊருக்குள்ளே இவன் மட்டும் வெளியே வந்துருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நினச்சிருந்தானா அந்த ஊரே காலி. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் இப்போ என்ன சொல்ல, இந்த காடே பார்த்தீங்கன்னா பாதி கிரவுண்டு காலி. வெறும் அவன் எடுத்ததுக்கே அந்த காற்றுக்கே சூறாவளி வர மாதிரி இருக்குது. இதை நினச்சி தான் அந்த ஊர் மக்கள் பயப்படுறாங்க. இப்போ அந்த பயம் கரெக்டுன்னு சொல்கிறதா தப்புன்னு சொல்கிறதா? கரெக்டு தானே?
அப்போ இவனை என்ன பண்ணுறது? இவனுக்கு அந்த கண்ட்ரோலை கொண்டு வந்திருந்தா வேற. கண்ட்ரோல் இல்லை இவங்ககிட்டே இல்லைன்றப்போ அவங்க பயந்தது கரெக்டாக, அவங்க நினச்சது கரெக்டுன்ற மாதிரி தான் இப்போ நடக்குது. அப்போது இது யார் இப்போ தப்புன்னு சொல்கிறது? ஆனால் நரோட்டோ பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸ்கின் ஃபுல்லாக அப்படியே உறிஞ்சு போயிட்டு அந்த பெயினில் அவன் கத்துறதே கேட்க அப்படி இருந்தது. இப்போ எனக்கு காராவுக்கு இந்த அட்வைஸ்லாம் பண்ணுறப்போ காரா என்ன பண்ணான்? அந்த டைலை அடக்கி தன்னோட பவர் மட்டும்தான் யூஸ் பண்ணான். அதோட பவர் எடுக்காமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான் அவன். அதுக்கே அவன் இவ்வளோ பேச்சு இவ்வளோ வாங்குறான். நீ கண்ட்ரோலே பண்ணல. ஆனால் அது வேற இல்லைப்பா. அது ஒன்றே ஒன்று. இவன் 3 கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணி 3 வரைக்கும் அவனால் முடியுது. 4லாம் வந்துச்சுன்னு 9லாம் வந்தான் என்ன பண்ணுவான்? ஸோ இது வந்து எனக்கு கிராமம் வந்து இப்போ எனக்கு தப்பாக தெரியும். இத்தனை நாள் நான் வந்து அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கலையடா அவன் மேலேன்றது. பட் இப்படி வந்துச்சுன்னா மொத்த பேர் செத்துருவாங்க, ஒருத்தர் கூட தப்பிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க இவனை பார்த்து போய் இந்த என்ன சொல்கிறது, ஒதுக்குறது, அவனை கிட்டே நெருங்க விடாமல் இருக்கிறது தான் அந்த விஷயம் தானே. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவன் கெட்டவன்றதெல்லாம் அப்பாற்பட்டது. உனக்குள்ளே இருக்கிறது வெளியே வந்துச்சுன்னா நாங்கள் செத்துருவோமேடான்றது தான் பயப்படுவாங்க. ஸோ எனக்கு இப்போ அது தப்பாகவே தெரியல. ஆனால் சொல்கிற மாதிரி இப்போ சின்ன வயசுலேயே அவங்க குழந்தையா இருக்கும்போது கூட அவங்க நரோட்டோ நல்லா பார்த்துருந்தாலும் ஃப்யூச்சரில் வெறுக்கிற மாதிரி தானே வரும். அது இன்னும் கஷ்டமாக இருக்குல்ல. நான் பாசமாக பார்த்துட்டேன், ஆனால் இப்போ உன்னை வெறுக்கிறேன்றதும் கஷ்டமாக தான் இருக்கும். இதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இது ஒரே விஷயந்தான். நீ வந்து உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி, இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி நான் கிடையாது பாருங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா நீ கம்பீரமாக நிற்கலாம். அவங்க நினச்சது தப்பு அப்படின்னு சொல்லி நீ செருப்படி கொடுத்துருக்கலாம். பட் அவங்க நினச்சது தான் கரெக்டுன்ற மாதிரி இப்போ நீ வந்து உன்னோட கோவத்தினால எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நருட்டோ கையில் தான் இருக்குது. நருட்டோவோட கோவத்தை என்னைக்கு கண்ட்ரோல் பண்ணி அவன் வந்து நிதானம் மாறானோ அன்னைக்கு தான் வந்து அவன் நினச்சது தப்புன்ற மாதிரி ஆகும். அது வரைக்கும் அவன் நினச்சது கரெக்டுன்ற மாதிரி தான். ஏன்னா அவனுக்கும் தெரியாது இல்லைங்க இவ்வளோ பவராக வரும், என்னை இவ்வளோ வந்து கண்ட்ரோல் பண்ணும், இப்படிலாம் போகுன்றது அவனுக்கு இதை ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே. ஸோ அவனுக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லைல்ல. பார்க்கலாம். இப்போ இந்த சாக்குரா எல்லாம் பார்க்கறதுனால இதெல்லாம் சொல்லி அவனுக்கு புரிஞ்சு மேபி இதுக்கப்புறம் எதனா பண்ணுறான்னு பார்ப்பான். பட் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த சாரப்பாம்பு அவனை உசுப்பேற்றி யோகாலாம் பண்ணுகிறேன் அவனை போய் தெரியாமல் நீ என்ன போகிற எனக்கு தெரிஞ்சு நாராக தான் திரும்ப ரிட்டர்ன் போவான்னு நினைக்கிறேன். உரைச்சி தேவையில்லாமல் இதை பண்ணி விளையாடுற மாதிரி இருக்குது. இப்போ நான் பண்ண ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸாக இல்லை அதை விட இது பெஸ்ட்டான்ற மாதிரி. இப்போ இதை பார்த்துட்டு இன்னும் சாஸ்கே இன்னும் பவர் ஆக்கணும், இது பத்தாதுன்றது இதை வச்சு அவனை கேல்குலேட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். என் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சா, இவன் அளவுக்கு வந்துடுவானான்றது இதை பார்க்குறான்னு நினைக்கிறேன். எங்கே போய் முடிய ஆனால் இப்போ போதோ கை பார்ப்போம். மீறி போச்சு. இப்போ சீல் ஒர்க் ஆகுமான்றது தெரில நீ சொன்ன மாதிரி. அது வேற இப்போ எப்படி அவன் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. ஏன்னா கிட்டே வர முடியாது. அது 3 டைல் இருக்கவே அவன் உருவம் இருந்துச்சு கிட்ட போய் ஏதோ வைக்கலாம். பட் இது கிட்ட பொசிஞ்சு அப்படியே காற்றுல கலந்துரும் போல இது. அப்படி இருக்குது. கிட்டே நெருங்க முடியாது. என்ன பண்ண போகிறான்னே தெரில. எமட்டோ பாப்பா அவர் உச்சிட்டையில் அதுன்னு வச்சுட்டு இருக்காரு இல்லையா, ஏதாவது பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்குது. சாய் மைண்ட் செட் என்ன சுத்தமாக புரியல. இப்போ உரைச்சுக்காக அதாவது பார்க்கறதுக்கு வரானா இல்லை நரோட்டோ பற்றி என்ன தெரிஞ்சுக்க வரானா, என்ன மிஷின் அவன் வந்து ஒன்றும் புரியல. எனக்கு டெய்டாரா பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அவன் வந்து கிளே யூஸ் பண்ணி பறப்பான், இவன் ட்ராயிங் பண்ணி பறந்தது வந்து எனக்கு அவனை தான் ஞாபகப்படுத்துச்சு. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.